என் இரண்டாவது பாகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சோகமான ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு. அதாவது இந்தியன் மூன்றாவது பாகம் டைரெக்டாக ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். இந்தியன் மூன்றாவது பாகம் தமிழ் சினிமாவில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். இந்தியன் இரண்டாவது பாகம் தமிழ் சினிமாவில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் தான். தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி வசூல் எந்த திரைப்படமும் அடித்தது கிடையாது. கண்டிப்பாக இந்தியன் இரண்டாவது பாகம் அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தயாரிப்பு நிறுவனமும் இருந்துச்சு. அதே மாதிரி ரசிகர்களும் இருந்தாங்க. ஸோ தயாரிப்பு நிறுவனம் நினைத்தும் நடக்கல, ரசிகர்கள் நினைத்தும் நடக்கல. கம்ப்ளீட்டாக நெகட்டிவான விமர்சனம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி பயங்கரமாக ட்ரோல் பண்ணுற அளவுக்கு போய்விட்டது. பொதுவாக கமல்ஹாசன் திரைப்படங்கள் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகும்போது எக்ஸ்பெரிமெண்டல் திரைப்படமாக இருக்கும். கமல்ஹாசன் நிறைய பேர் விமர்சனம் செய்வாங்க, படம் நல்லா நெகட்டிவாக விமர்சனம் செய்வாங்க. ஆனால் யாருமே ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்தியன் இரண்டாவது பாகம் அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மோசமான திரைப்படமாக அமைந்து விட்டது. ரசிகர்களும் செம அப்செட் ஆகிவிட்டார்கள். அதைத் தொடர்ந்து இந்தியன் மூன்றாவது பாகத்தின் மீது எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகரித்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மூன்றாவது பாகத்தோட ட்ரைலர் இந்தியன் இரண்டாவது பாகத்தோட கிளைமேக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அது படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அமைந்தது. இந்தியன் மூன்றாவது பாகத்தின் மீது எதிர்பார்ப்பை 3 மடங்கு அதிகரித்தது. அதுக்கப்புறமா படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நெருக்கடிகள். அதாவது லைக்கா நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்தை டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். ஏன்னா இந்தியன் இரண்டாவது பாகத்தை டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு நல்ல லாபம் கிடைச்சிது. அதே மாதிரி இதையும் நம்ம ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம், ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது நடக்கலை. ஸோ சங்கரும் கமல்ஹாசனும் இல்லை, இது ஓடிடி ரிலீஸ்க்கான படம் கிடையாது, டைரெக்டாக திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணால் தான் என்ஜாய் பண்ணுவாங்க மக்கள், கண்டிப்பாக நல்லா ஓடும், கொஞ்சம் நம்புங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைக்கா நிறுவனம் வெயிட் பண்ணிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் லைக்கா நிறுவனம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இனிமே சங்கரும் கமல்ஹாசனும் இதுக்கான பதில் சொல்லாமல் இருக்காங்க. எதுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, சங்கரும் கமல்ஹாசனும் இந்த திரைப்படத்தை சில காட்சிகள் மட்டும் ரீஷூட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வெயிட் சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே ரீஷூட் பண்ணல. ஃபைனலாக லைக்கா நிறுவனம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்தை டைரெக்டாக அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ண முடிவு எடுத்திருக்காங்களா. இன்னும் 1 or 2 months இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் படமே ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்தியன் மூன்றாவது பாகம் பல பேருக்கு ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட். முக்கியமாக ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. ஆனால் தயாரிப்பு நிறுவனம் சைட்லேருந்து பார்க்கும்போது அதுதான் கரெக்டான முடிவாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து லைக்கா நிறுவனம் தோல்வியை மட்டும்தான் சந்தித்து கொண்டு இருக்கு. நிறைய திரைப்படங்கள் நஷ்டமாகிவிட்டது. ஸோ அதனால தான் இப்போ டைரெக்டாக ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ரைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.